அஸ்ட்ரோ டிவி 7 நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ராசி மட்டும் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் பலனா. இப்ப லக்னத்துக்கும் சேர்த்து சொல்ல போறோம். அதாவது கும்ப ராசி கும்ப லக்னம் ரெண்டு பேருக்குமே சேர்த்து சொல்ல போறோம். ஏன்னா எப்பொழுதுமே ராசியும் லக்னமும் அதிகபட்சம் ஒன்னா இருக்காது. அதனால ரெண்டு பேருமே இந்த வீடியோவை பார்க்கலாம். அப்ப ராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே பொருந்தி போகும். லக்னம் உயிர் அப்படின்னா ராசி உடல், லக்னமும் ராசியும் இணைஞ்ச தண்டவாளங்கள் மாதிரி ரெண்டையுமே இணைச்சாதான் பலன் சொல்ல முடியும், சொல்லணும். அப்பதான் அது முறையான ஜோதிட பலனா இருக்கும். அதனால நம்ம எடுத்திருக்கிற இந்த பகுதி, இந்த விஷயம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது நம்ம வாழ்க்கையில. அதுபோல லக்னப்படி ஒரு கிரகம் நமக்கு கெட்ட பலனை கொடுத்தா ராசிப்படி அந்த கிரகம் யோக கிரகமா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால அது முழுமையா கெடு பலனை கொடுக்காது. அதுபோல ரெண்டையுமே பார்க்கறது நமக்கு ரொம்ப நல்லது. இப்ப இந்த பலனை பொறுத்த வரைக்கும் கும்பராசி கும்ப லக்னம் ரெண்டு பேத்துக்குமே தெளிவா மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்திருக்கோம். இந்த வீடியோல சனியும் சுக்கிரனும் 7ஆம் பார்வையால பாத்துக்க போறாங்க. இந்த அமைப்பு இந்த மாசத்துல நடக்க போகுது. இது ஒரு பெரிய அமைப்பா, இது ஒரு பயப்படக்கூடிய பார்வையா அப்படின்னா நம்ம வாழ்க்கையை பொறுத்துதான் இருக்குது. ஆனாலும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அமைப்பு இந்த பார்வை. ஏன் அப்படின்னா அடுத்தவர் பொருள், சொத்து, பணம், தொழில், வேலை, நகை, மனைவி, கணவன் இது மேலதான் நமக்கு ஆசை இல்ல, பேராசை வரவழைக்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு. இந்த பார்வைக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. அதனால நம்முடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும், அதாவது ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலையும், இந்த காலகட்டத்தின் கோச்சாரத்தின் அடிப்படையிலையும், அதாவது நடப்பு கோள்கள் சாரத்தின் அடிப்படையிலையும் நம்ம ராசிக்கு என்னென்ன தாக்கங்கள் ஏற்பட போகிறது, யார் மேல ஆசைப்பட போறோம், எது மேல ஆசைப்பட போறோம், யார் நம்மள ஏமாத்த போறாங்க, யார் நமக்கு துரோகம் செய்ய போறாங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், எங்க எப்படி நடந்துக்கணும், அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். இந்த வீடியோவோட பலன்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு மட்டும் இல்ல, பெண்களுக்கும் தான். பெண்களுக்கும் 100% இந்த பலன்கள் பொருந்தும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு வீடியோ மட்டும் இல்ல, இது 2 பாகமா வரப்போகுது. ஏன்னா இந்த விஷயம் மிகப்பெரிய விஷயம். நம்ம பெரிய ஒரு அமைப்பை, ஒரு பார்வையை நம்ம கையில் எடுத்திருக்கோம். இது வரைக்கும் யாரும் பேசாத, எந்த ஜோதிடர்களும் வெளிப்படையா பேசாத இந்த ஒரு அமைப்பை நம்ம பேச எடுத்திருக்கோம். அதனால விளக்கமா பேசுவோம். இது யார் ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் பரவாயில்ல, இல்ல அவசர காலத்துல பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தை, தகவல்களை இந்த பிரபஞ்சம், இந்த ஜோதிடம், அந்த சிவன் இப்படி எதுவெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் அப்படி நினைச்சதோ அத நம்ம மூலியமா சொல்ல போறோம். அத பத்தி தெளிவா பேச போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். இது ஒரு விளம்பரம் தான். இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ பொருட்கள் கடையில வாங்குறோம். அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான். ஆனா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9043688626. குட் பேபி. பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு. பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி, அதுபோல பஞ்சதீப எண்ணெய், இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பச்சரிசி மாவால கோலம் கட்டி கோலம் போடுற, நம்மளாம் அரைச்சி கோலம் போடுவோம். 9 விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி, கோலமாவு பவுடரு, இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க. இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு. கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும். கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும், அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களை திருப்திப்படுத்தும். இந்த தலைப்புல நீங்க பார்த்துட்டு கொஞ்சம் கோபத்தோட, கொஞ்சம் ஆக்ரோஷத்தோட வீடியோக்குள்ளார வருவீங்க. இந்த வீடியோ தேவையா, இந்த தலைப்பு தேவையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒரு பொண்ணோ அல்லது ஆணோ இந்த பூமியில பிறந்து எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சாலும், எவ்வளவு துரோகத்தை அனுபவிச்சாலும் ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. அந்த துன்பத்தையும் துரோகத்தையும் யார் கொடுத்தாலும் அதை அலட்சியம் செஞ்சுட்டு நம்முடைய பாதை எது அப்படின்னு ஜெயிச்சு வந்துருவாங்க. ஆனா ஒரு காதலன் காதலிக்கோ, ஒரு காதலி காதலனுக்கோ, அது மாதிரி
ஒரு கணவன் மனைவிக்கோ, ஒரு மனைவி கணவனுக்கோ செய்யக்கூடிய துரோகம் இந்த உலகத்துல இருக்கிற துன்பங்களிலேயே, துரோகங்களிலேயே மிக மிக கொடுமையானது. அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நமக்கு இன்னொரு ஜென்மம் தான், அது மறு ஜென்மம் எடுத்த கதை தான் அது. இன்னைக்கு பல குடும்பங்கள் அவமானப்பட்டு தற்கொலை, ஜெயில், தலைமறைவு வாழ்க்கை இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் செய்யற தப்பு அவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையே சின்ன பின்னமாக்கிடும். வாழறதுக்கே விருப்பம் இல்லாம கௌரவமே போச்சு அப்படின்னு சிதைஞ்சு போயிடுவாங்க. இப்படி தடமாறி போற அமைப்பு உள்ள ஜாதகம் எது, அதுக்கான பரிகாரங்கள் என்ன, அதுதான் இந்த வீடியோ. அப்போ ஒரு மனுஷனுக்கு நல்லதுக்கு 4 பேர் வேணும், கெட்டதுக்கு 4 பேர் வேணும். ஆனா உண்மை என்னன்னா, நல்லது செய்ய 4 பேர் வர்றதை விட, கூடுறதை விட கெட்டது செய்ய 10 பேரு கூடுருவாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேப்பர்ல வர செய்தியை பார்த்தாலே நல்லாவே புரியும். ஆள் கடத்தல், வழிபறி கொள்ளை, வீட்டுல கொள்ளை, கொலை, கள்ளக்காதலுக்கு உதவி, தற்கொலை, இந்த மாதிரி தீய செயல்கள்லாம் செய்யறதுக்கு ஒருத்தர் மட்டும் இல்ல, பல பேர் ஒண்ணு கூடுறாங்க. இத பத்தி எல்லாம் எந்த ஜோதிடரும் பேசுறது இல்ல, வெளிப்படையா பேசுறது இல்ல, என்ன தப்பா நினைச்சிருவாங்க. ஆனா கண்டிப்பா இந்த தலைப்பு உங்களுக்கு கோபத்தை வரவேச்சாலும் பரவாயில்ல, என்ன கமெண்ட்ஸ்ல திட்டினாலும் பரவாயில்ல, ஒரு குடும்பம் இந்த வீடியோவை பார்த்துட்டு பயனடைஞ்சா அந்த பாக்கியம் நமக்கு போதும். அதே நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்க கமெண்ட்ஸ் போடுறவங்க, எழுதுறவங்க நியாயமா குடும்பத்துக்கு துரோகம் செய்யாதவங்களா இருந்தா, நல்ல குடும்பமா வாழ்றவங்களா இருந்தா இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு திட்டி கமெண்ட்ஸ் போட மாட்டீங்க. ஏன்னா இது இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு வீடியோ அப்படின்னு உங்களுக்கே நல்லா புரியும். இப்ப சனி சுக்கிர பார்வைகள் 7ஆம் வீட்டுல விழுது. சனியை பத்தி உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல தர்ம யுத்தம் ஆரம்பம், உங்களுக்கு 7.5 சனி தொடங்குது அப்படின்னு போட்டிருப்பேன். சனியை பத்தி தெரிஞ்சுக்கல. இப்ப சனி உங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கார், அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறார், இதெல்லாம் அதுல தெளிவா சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. சனி பகவான் ஒரு நீதிமான். நாம செய்யற செயலுக்கு பதிலாக பலன்களை கொடுக்கக்கூடியவர். நல்லது செஞ்சா நல்லது கொடுப்பார், கெட்டது செஞ்சோம் அப்படின்னா கெட்டது கொடுப்பார். அவர் ஒரு கர்மா. அந்த கர்மாவை தீர்த்து வைக்கக்கூடியவர் சனி பகவான். அடுத்தது சுக்கிர பகவான். போன வீடியோல பார்த்தோம், சனி பகவானுடைய வேலை தொழில், வேலை, கர்ம வினைகள், ஆயுள், இத பாத்துக்கிறவரு சனி பகவான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா சுக்கிர பகவானுக்குரிய அமைப்பு என்ன, இவருடைய இலாகா எதுன்னு பார்த்தோம்னா, செல்வம், செழிப்பு, சொகுசு, பணம், ஆடம்பரம், காதல், காமம், அன்பு, எதிர்பாலின ஈர்ப்பு, அதாவது ஆணுக்கு பெண் ஈர்ப்பும் பெண்ணுக்கு ஆணின் ஈர்ப்பும் வரக்கூடிய ஈர்ப்பு, உறவுகள், இதையெல்லாம் இலாகாவாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது இவருக்கு. அப்ப இந்த மாசத்துல சுக்கிரன் சனி இவர்களுடைய பார்வை 7ஆம் பார்வையாக விழுகிறது. அப்படி விழும்போது கொஞ்ச நஞ்ச தாக்கம் இல்ல. நான் சொன்னது மாதிரி நம்ம குடும்பத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய அந்த துரோகம், ஏமாற்று வேலை, திருட்டு, கொள்ளை, கொலை, இந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை இந்த பார்வைக்கு உண்டு, இந்த 2 பேருடைய பார்வைக்கு. ஏன்னா சனி கர்மக்காரகன், சுக்கிரன் சொகுசு ஆடம்பர வாழ்க்கைக்கு களத்திரக்காரகன். களத்திரக்காரகன் அப்படின்னா அதுதான் காதல், காமம், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த அமைப்பு கும்ப லக்ன நண்பர்களுடைய வாழ்க்கையில, கும்பராசி நண்பர்கள் தோழிகளுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கும்ப லக்ன கும்ப ராசி அப்படின்னாலே குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஒரு 60-70 விழுக்காடு சொல்லலாம். அதே நேரத்துல பெண்கள் ஆதிக்கம் குடும்பத்தில் அதிகமா இருக்கும். நீங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் ஆதிக்கம் அதிகமா இருக்கு, நீங்க பெண்களாக இருந்தால் உங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்ல, பஞ்சபூதங்கள்ல கும்பராசிங்கிறது காற்று ராசி. காற்று ராசி அப்படின்னா காற்றை விட உங்களது சிந்தனை மிக வேகமா இருக்கும். ஒரு நிமிஷத்துல இந்த உலகத்தையே சுத்தி வந்துருவீங்க உங்களது சிந்தனையால. உங்க மனசு பல விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். அதுல நம்ம எடுத்திருக்கிற இந்த சப்ஜெக்ட் இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, கள்ள உறவு, காம வாழ்க்கை, இதுல மனசு அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும். விஷயத்த எல்லா விஷயத்திலையும் நீங்க பொருத்தி பார்க்கணும். நீங்க சந்தோஷப்படணும் அப்படின்னா நீங்க காற்றை விட வேகமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்கள் மனசு அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கும் எல்லா விஷயத்துக்கும். நீங்க ஆசைப்படுற அத்தனை விஷயத்துக்கும் வயசுக்கு ஏற்றது மாதிரி ஒவ்வொரு வயசுலையும் காற்றை விட உங்கள் சிந்தனை, உங்கள் எண்ணங்கள் இந்த உலகத்தையே சுத்தி வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்ல, காலபுருஷனுடைய 11ஆம் வீடு கும்பராசி, அதிபதி சனி பகவான். சனி பகவான் யார் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற கெட்ட விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் பெற்றவர். ஆனா நீதிபதி, தர்மவான், நம்முடைய கர்மாவை சரி செய்கிறவர். நாம விதைக்கிற விதைகளுக்கு அறுவடையை கொடுப்பவர். என்ன விதைக்கிறோமோ அதை கொடுப்பவர் சனி பகவான். காலபுருஷனுடைய 2ஆம் வீடு விரயஸ்தானம், அங்க இருக்கிறது குரு பகவான். இவர் 12ல நீச்சமடைகிறார். அவர் இருக்கிற இடத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அதிக
பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். உங்க குடும்பத்துல பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஆனா அந்த பெண்கள்கிட்ட நீங்க ரொம்ப போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கும். வெளியில தான் அப்படின்னா பொருளாதாரத்தில் அப்படின்னா கட்டிலையும் இல்லற வாழ்க்கையிலையும். ஏன்னா 12 நீச்சம் பெறுகிறார் குரு பகவான். எவ்வளவு சந்தோஷங்கள் வந்தாலும் நிலைக்காது, எவ்வளவு பணவரவு வந்தாலும் நிலைக்காது. தாம்பத்திய வாழ்க்கையில எவ்வளவு சுகமா இருந்தாலும் அடுத்தது பிரச்சனை தான் உடனே வரும். ஏன்னா குரு பகவான் தேவகுரு, செல்வத்துக்கு அதிபதி குரு பகவான் நீச்சம் அடைகிறார். அந்த இடத்துல காலபுருஷனுடைய 2-7 சுக்கிரன் உச்சமடைகிறார். 2ஆம் இடம் 7ஆம் இடம் சுக்கிரன் உச்சமடைகிறார் அப்படின்னா அது விரயஸ்தானம். இந்த சந்தோஷத்துக்காக உல்லாசத்துக்காக எவ்வளவு வேணாலும் நீங்க செலவு பண்ணுவீங்க. விரயஸ்தானத்துல சுக்கிரன் உச்சமடைகிறார். இல்லற வாழ்க்கைக்காக எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுவீங்க. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை இழந்துடுவீங்க. வேலை சரியா உங்களால செய்ய முடியாது, தொழில் சரியா நடத்த முடியாது. வருமானம் வந்தாலும் இந்த சுகத்துக்காக இழப்பீங்க. இது மாதிரியான அமைப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா திருமணத்துல பல போராட்டத்துக்கு அப்புறம் திருமணம் நடக்கும். கும்பம் அப்படின்னாலே திருமணத்துல போராட்டம் நடக்கும். காதலிச்சுதான் திருமணம் பண்ணுவீங்க. அதே நேரத்துல கை பிடிக்கிறீங்களா காதலிச்சவங்களா அப்படின்னா ஒரு 70-80% இங்க நடக்காது. அங்க உங்களது காதலனையோ காதலையோ இழந்து அடுத்த திருமணம் வேற ஒருத்தவங்களை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அப்படி வேற ஒருத்தவங்களை திருமணம் செய்யக்கூடிய கட்டாயம் ஏற்படும் போது குடும்பம் பொருளாதாரத்துல மிக சிறப்பா இருக்கும். உங்க வாழ்க்கை மிக உச்சிக்கு கொண்டு போகும். அதே நேரத்துல தாம்பத்திய வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். எல்லாம் விதியுடைய விளையாட்டு. ஏதோ ஒரு வகையில ஆணாக இருந்தா பெண் வீட்டுக்காரர்களுக்கு பிடிக்காது, பெண்ணாக இருந்தா ஆண்களிடம் உங்களையே இழந்து அதுக்கப்புறம் திருமணத்துல ஆர்வம் இல்லாம திருமணத்துக்கு போராட்டம் நடத்தி வேறொரு பெண்ணையோ வேறொரு ஆணையோ திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு உருவாகும். காலபுருஷனின் 12ஆம் வீடு அப்படிங்கிறது லாபம் தரக்கூடிய இடம். இங்க சுக்கிரன் வேற இருக்காரு. திருமணத்துக்கு அப்புறம் தொழில நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா அந்த லாபத்தை என்ன பண்ணுவீங்க, சேமிக்க மாட்டீங்க. உங்களது உல்லாச வாழ்க்கைக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. 4ஆம் வீடு ரிஷபம் வருது. அதிபதி அங்க யாரு, சுக்கிரன். 4க்குடையவரே 9க்குடையவராக இருக்காரு. எல்லா யோகங்களும் உண்டு. வாகன யோகம், விலை உயர்ந்த பொருட்கள், தங்கம், பெரிய மாளிகை மாதிரி வீடு கட்டுவீங்க, சுற்றுலா போவீங்க. அதாவது திருமணம் செஞ்ச உடனே உங்க வாழ்க்கை மிக பெரிய முன்னேற்றம் அடையும். நிறைய செலவு பண்ணுவீங்க, நிறைய சந்தோஷமா இருப்பீங்க. டக்குன்னு பார்த்தா பிரச்சனைகள் உருவாகும். இங்க 2 திருமணம் நடக்க கூட வாய்ப்புகள் உண்டு கும்பராசி நண்பர்களுக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த உல்லாசமான வாழ்க்கை தான் காரணம். நிறைய செலவு பண்ணுவீங்க. அதே நேரத்துல இளமை காலங்களில் செஞ்ச சில தவறுகளால இங்க பிரிவுகள் ஏற்படும், பிரச்சனைகள் வரும். 5க்குடையவரே 8ல பூர்வீக சொத்துக்காக நிக்கிறார். பூர்வீக சொத்தை இழந்திருப்பீங்க. இளமையிலேயே உங்களது சக்தியை இழந்திருப்பீங்க. அதிகபட்சம் தத்து புத்திரம், புத்திர பாக்கியம் இல்லாம குழந்தைகளை தத்து எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். 6க்குடையவரே சந்திரன். பெண்கள்கிட்ட அல்லது நீங்க ஆண்கள்கிட்ட கடனை வாங்கக்கூடாது. பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் திருமணத்துக்கு முன்னாடியோ திருமணத்துக்கு அப்புறமோ பெண்கள்கிட்ட ரகசியமா வச்சுக்க கூடாது. அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அது எங்க போகும் அப்படின்னா கெட்ட பழக்கங்களுக்கு உங்களை ஆளாக்கிவிடும். கும்பராசி அப்படின்னாலே இளமை காலங்கள்ல உல்லாசமா இருந்துட்டு திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அதை நினைச்சு வருத்தப்படுற அமைப்பு, தெரியுதுங்களா? அதாவது எல்லா சுகத்தையும் இளமை காலத்திலே அனுபவிச்சிருங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் கிரக அமைப்பு படி. இதுல புத்திசாலித்தனமா மதியை பயன்படுத்தி அதுக்கெல்லாம் அடிமையாகாம படிப்பு, வேலை அல்லது தொழில், அடுத்த திருமணம் இப்படி போகும்போது எந்த பிரச்சனையும் வராது. ஆனா விதிப்படி உங்க வாழ்க்கைக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா இளமை காலத்துல அவ்வளவு சுகத்தையும் அனுபவிப்பீங்க. அப்படின்னா மது, மாது, உலகம் சுத்துறது, எல்லா சுகத்தையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். ஆனா திருமணத்துக்கு அப்புறம் 7க்குடையவர் சூரியன் திருமண சுகத்தை குறைப்பார். மனைவி வழியிலேயோ கணவன் வழியிலேயோ பிரச்சனைகளை உருவாக்குவார். ரகசிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களது துணைக்கு. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. எல்லாருக்குமே இது புரியாது என்ன சொல்ல வரோம் அப்படின்ட்டு. கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இளமை காலத்துல நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அனைத்து சுகங்களையும் அனுபவிக்க மது, மாது, சூது, வாது, உல்லாசமா இருக்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தாம குறிக்கோளோட வாழ்ந்தீங்க, சத்தியத்தோட நேர்மையோட வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களது திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். ஆனா உல்லாசமா கிடைக்கிற இளமைக்கால பருவத்துல அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் இல்லற வாழ்க்கையில், தாம்பத்திய வாழ்க்கையில் சுகம் குறைவுதான். உங்களது துணை வேறொரு துணையை நோக்கி பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மனைவி வழியில அல்லது கணவன் வழியில நிறைய அவமானங்களை நீங்க சந்திக்க வேண்டியது வரும். ஏன்னா நவக்கிரகங்கள்ல சுக்கிரன் அசுரர்களுக்கு குருவாக இருந்திருக்கிறார். அவர் அசுர குரு, அதுபோல தேவகுரு. நீங்க நல்லது நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்லதை நடக்க வைப்பாரு, கெட்டதை நினைச்சீங்கன்னா கெட்டதான் நடக்க வைப்பாரு. உங்களது எண்ணத்துல குரு
அந்த சுக்கிரன் அந்த அமர்ந்துருவார். எண்ணம் போல் வாழ்க்கை சரியா இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா கும்பத்துல பிறந்திருந்தாலே எப்பொழுதுமே ரகசியங்கள் புதைந்து கிடக்கும். அதை தோண்டணும் அப்படின்னா பல இனிமையான வாழ்க்கைகள், பல சுகமான வாழ்க்கைகள், உல்லாச வாழ்க்கைகள் நிறைய கிடைக்கும். எல்லாத்தையும் மனசுக்குள்ளார புதைச்சியே வச்சிருப்பாங்க. ஆனா லிஸ்ட் போடுவாங்க, யாரு கூட பேசணும், எப்ப பேசணும், யார் கூட எங்க நம்ம லவ் பண்ணோம், யார் கூட இருந்தோம், யார் கூட வாழ்ந்தோம், யார் நம்மளை சந்தோஷமா வச்சுக்கிட்டது, யார் நம்மளை ஆச்சரியப்படுத்தினது அப்படின்னு பெரிய லிஸ்டே வச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கையில. இன்னும் சொல்லப்போனா நிறைய எழுதி வச்சிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது யாராரோ எந்தெந்த ரகசியத்தையோ புதைப்பாங்க, ஆனா நீங்க காம ரகசியத்தை புதைத்து வைத்திருப்பீர்கள். அதான் அந்த வாழ்க்கையில இளமை காலங்கள்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருப்பீங்க. அதே நேரத்தில் திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை துணையோட அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அங்க நீங்க அடிமையா ஆயிடணும். சந்தோஷமா இருக்கீங்களா, அதை தப்பா உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களது துணைக்கு அடிமையா ஆயிடுங்க. எது சொன்னாலும் செய்யுங்க, அதிகாரம் செய்யாதீங்க. ஒரு வேளை தப்பு பண்ணியிருந்தீங்க, எல்லாருமே அப்படி இல்லை, தயவு செஞ்சு இங்க தப்பா என்ன நினைக்க கூடாது. எல்லாருக்குமே அந்த மாதிரி அமையாது. நான் சொன்னேன், உங்களது மதியால நீங்க இதை ஜெயிச்சிருக்கலாம். ஒருவேளை ஜெயிக்கல அப்படின்னா இந்த உல்லாசத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பிராய்ச்சித்தமா உங்களது துணை கிட்ட நீங்க அடிமை ஆயிடணும். அங்க கடவுளும் உங்கள் துணையும் ஒன்று இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நிரந்தரமான நிம்மதியான வாழ்க்கையா இருக்காது. பிரச்சனைகள் அதிகம் இருக்கும், பிரிவுகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும், நஷ்டங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் ஏற்படும். அந்த பழைய வாழ்க்கை எல்லாமே திரும்பி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் முன்வினை பின் விளையும், அதற்கான பழி தீர்க்கும். அதனால துணைக்கு எப்பொழுதுமே அடிமை ஆகி விடுவது நல்லது. ஈகோ பார்க்காம நீங்க கணவனோ மனைவியோ அவங்களுக்கு ஈகோ பார்க்காம உங்களது வாழ்க்கையை நடத்துறது நல்லது. ஆனா எந்த ஒரு தப்புமே செய்யல, நான் சத்தியத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னுடைய வருங்கால கணவனுக்கு மனைவிக்கு நேர்மையா இருக்கேன் அப்படின்னா அங்க அடிமையா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிகராக இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்திலையும் சரிசமமா இருக்கலாம், அங்க தப்பு இல்லை. ஆனா அதை ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா இயற்கையாகவே நீங்க அடிமையா இருக்கணும் அப்படின்னா அப்படி இல்லை. அது ஒரு பரிகாரம். கடவுளுக்கு அடிமையா வர்றது மாதிரி உங்களது துணைக்கு அடிமை ஆயிடணும். இல்லை அப்படின்னா அதை விட கொடுமையான பல கஷ்டங்களை நீங்க உங்க வாழ்க்கையில அனுபவிப்பீங்க. கும்பத்துக்கு 5க்கும் 8க்கும் ஒருத்தர் தான் அதிபதி. யாருன்னா புதன். அவர் மறைந்து திதி சூனியம் பாதக தொடர்பாக வர்றாரு. அப்ப புத்திர தோஷம், புத்திர சோகம், தத்து புத்திரம் இதெல்லாம் சர்வசாதாரணமா உங்க குடும்பத்துல உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா புத்திர தோஷம் அப்படின்னா குழந்தைக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. குழந்தை பிறக்காம ரொம்ப லேட்டா இருக்கும், பல கோவில்கள், பல கஷ்டங்களை படணும். ஏன்னா முன் செஞ்ச அந்த உல்லாச வாழ்க்கை இல்லைன்னா முன் ஜென்ம வினைகள் அப்படி கூட வச்சுக்கலாம். தப்பா எடுத்துக்கூடாது. நான் நேர்மையா இருக்கேன் ஆனா எனக்கு குழந்தை பாக்கியம் லேட் ஆகுது அப்படின்னா முன் ஜென்ம வினைகள், அவ்வளவுதான். அதுக்கு ஆதாரம் உங்களால எடுக்கவே முடியாது. எந்த தப்புமே செய்யல ஆனா லேட் ஆகுது அப்படின்னா நம்முடைய வினைகளோ நம்முடைய கர்மாவோ அல்லது நம்முடைய முன்னோர்களுடைய கர்மாவோ அவங்க வேலை செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். புத்திர தோஷம், அது போல புத்திர சோகம், குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும், நோய்கள், கண்டங்கள் இப்படி போயிட்டு இருக்கும். வேற வழியே இல்லாம குழந்தைகளை தத்தெடுக்கிறது, அது மாதிரியான அமைப்பை உருவாக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் முன்ஜென்ம கர்மா, இல்லைன்னா நாம் இளமை காலங்கள்ல அல்லது திருமணத்துக்கு முன்னாடி செய்த திருவிளையாடல்கள். ஏன்னா எப்பொழுதுமே கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் பலவீனமாக இருக்கும்போது திருமணத்துக்கு அப்புறம் பல விஷயங்கள்ல அவர் தைரியமா இருக்க மாட்டார். தாம்பத்திய வாழ்க்கையெல்லாம் தைரியமா வச்சுக்க மாட்டார், பிரச்சனைகள் வரும். உண்மையாவே காதலிச்சு திருமணம் செஞ்சு உங்க வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை அடையணும் அப்படின்னா இளமை காலத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அப்படி இருந்துட்டீங்க அப்படின்னா சரியான நேரத்துல திருமணம் நடக்கும், சரியான நேரத்துல குழந்தை பிறக்கும், ஒரு அழகான அற்புதமான குடும்பத்தை நீங்க அடைவீங்க. திருமணம் அப்படிங்கிறது 1000 காலத்து பயிர் அப்படிம்பாங்க. அந்த 1000 காலம் வாழ்ந்த சந்தோஷம் உங்களோட திருமண வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் திருமணம் செய்யாமலேயே ஒன்னா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் ஜோதிடத்தின் சில கிரக அமைப்பு தான். பல குணாதிசயங்களை அங்க வச்சிருக்கும். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குணாதிசயத்தை வச்சிருக்கும். நம்ம வாழ்க்கையில அங்கங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி போகும்போது சில பேர் திருமணத்துக்கு முன்னாடியே இந்த தாம்பத்திய வாழ்க்கையை வச்சுப்பாங்க. காதலை கிட்டையோ காதலன் கிட்டையோ வச்சுப்பாங்க. அப்ப கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த விஷயம் நடக்கும். அதுவும் 90% அப்படின்னு சொல்லலாம். இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையை, இந்த காம உணர்வை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் தங்களுடைய துணையை பார்க்கணும், லவ் சொல்லணும், லவ் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடனே அவங்க கூட இல்லற சுகத்தை, தாம்பத்திய வாழ்க்கையை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடனே உறவில் மகிழ்ச்சி எட்ட விரும்புவாங்க. அது மட்டும் இல்ல, காதல் வயப்படுறதுக்கு முன்னாடி கூட அந்த தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடணும், அதுக்கப்புறம் காதலை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. காதல், திருமண வாழ்க்கை ரெண்டுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இந்த திருமணத்துக்கு முன்னாடி ஆண்களா இருந்தா கூட எப்படியாவது திருமணம் செஞ்சிருவாங்க. ஆனா பெண்களா இருந்தா இந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும். அப்பதான் திருமண வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும். அவ்வளவு சீக்கிரம் திருமணம் நடந்து முடியாது. பல துரோகங்களை பெண்கள் இந்த இடத்துல சந்திப்பீங்க. கும்பராசி பெண்கள் இந்த பாலியல் சார்ந்த சந்தோஷங்களை அங்க நீங்க அவாய்ட் பண்ணணும், நிராகரிக்கணும். அந்த இடத்துல உங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய
வாழ்க்கை முன்னாடியே முடியறதுக்கான அமைப்பு உண்டு. ஆனா பெண்களாக இருந்தால் அதை ஏத்துக்க மறுக்கணும். நீங்க வேணா நினைக்கலாம், இது சொர்க்கமா இருக்கே, ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நல்லா லவ் பண்ணுவீங்க, அன்பை நல்லா பகிர்ந்துப்பீங்க, அது மாதிரி காமத்துல நல்லா ஊறி தலைச்சிருப்பீங்க, எந்நேரமும் அதே எண்ணங்கள் அதே செயல்களோட இருப்பீங்க, வாழ்க்கை அட்டகாசமா போறது மாதிரியே இருக்கும். இங்கதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம கோட்டை விட்டுருவோம் நம்ம வாழ்க்கை. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களை கவரணும் அப்படின்னா அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா அன்பா பேசுனா, எங்கேயாவது கை வச்சா உடம்புல, இல்ல கண்களை பார்த்து பேசும்போது லேசா புகழ்ந்து பேசுனா, கொஞ்சம் வழி பேசினாலே சீக்கிரம் மயங்கிடுவீங்க. எளிமையாக வலைகள் சிக்கக்கூடியவர்கள். உடனே கோபம் வரும் உங்களுக்கு. அப்படியா, நாங்க நெருப்பு மாதிரி, யாரு பக்கம் நாங்க சாய மாட்டோம், யாரும் எங்களை வீழ்த்த முடியாது, வெளியில வேணா சொல்லலாம் இந்த மாதிரி. ஆனா உங்களுடைய அடிமனச உள்மனசை கேட்டீங்க அப்படின்னா இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லும். மேஷராசியில பிறந்த பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் அடுத்த பாலினத்தவர்களை ஈர்ப்பதில் வல்லவர்கள். ஒரு கஞ்சாட போதும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அடிமை ஆக்கிடுவீங்க. பெரிய கஷ்டம்லாம் பட வேண்டியதில்லை. 100 கிலோமீட்டர் போய் ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணி முயற்சி பண்ற அளவுக்குலாம் கஷ்டம் இல்லை. ரொம்ப எளிமையான விஷயங்களாலே உங்களை மயக்க முடியும். ஆனா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யாருமே வாழ்க்கையில ஏமாத்த முடியாது, பொருளாதாரத்துல ஏமாத்த முடியாது, வேலையில ஏமாத்த முடியாது, தொழில ஏமாத்த முடியாது. அங்க கிங்கு தான். ஆனா இந்த விஷயத்துல கொஞ்சம் வீக். ஏன்னா சிற்றின்பத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பீர்கள், இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில வயசுக்கு மேல அந்த எண்ணங்கள் தான் அதிகரிக்கும் உங்களுக்கு. அந்த எண்ணங்களே உங்களை ஆழ்த்தும். ஒரு பேரலை மாதிரி வந்து உங்களை மூழ்கடிக்கும். உங்களால அதிலிருந்து தப்பிக்கவே முடியாத சூழ்நிலை வரும். அந்த எண்ணங்கள் வந்துட்டா உடனே கோவப்படுவீங்க, எங்கேயோ போகணும் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. அந்த தேடல் வந்துடும். அந்த எண்ணத்திலே ஆழ்ந்து இருப்பீங்க. அந்த நேரத்துல இடம் நேரம் காலம்லாம் பார்க்க மாட்டீங்க. தப்பு செஞ்சாலும் அது தப்பு இல்லைன்னு நினைக்க தோணும். எந்நேரமும் அதுக்காகவே காத்துக்கிட்டு இருப்பீங்க. காமத்திற்காக காத்து கொண்டு இருக்கும் நபர்களாக மாறுவீங்க ஒரு சில வயசுக்கு மேல. அப்படி காமம் உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். அதற்கான வழிகள் ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா சனி பகவான் அதிபதி. அவர் என்ன பண்ணுவாரு, எல்லா கர்மாவையும் தீக்கிறதுக்கு அங்க உங்களை பயன்படுத்துவார். உங்களுக்கு இருக்கிற எத்தனை ஜென்மங்கள் நீங்க பாவங்கள் செஞ்சிருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே பிறவியிலே தீக்கிறதுக்காக நிறைய வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் வாய்ப்புகள் கிடைச்சாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது கர்மா தீர்க்கக்கூடிய நேரம் போல, நம்முடைய திருமண வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை வரப்போகுது போல, நம்முடைய முதுமை வாழ்க்கையிலையோ நமக்கோ நம்முடைய குழந்தைகளுக்கோ ஏதோ பிரச்சனை வருது போல, அதனால தான் இந்த கெட்ட எண்ணங்கள் கெட்ட செயல்கள் நம்மளை ஈடுபட வைக்குது. இது அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கணும், சுதாரிச்சுக்கணும். ரொம்ப துணிச்சலானவங்க நீங்க. எப்பேற்பட்ட செயலாக இருந்தாலும் துணிச்சலோட செய்யக்கூடியவங்க கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். பெரிய சாகச விஷயங்கள்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வாழ்க்கையில, வேலையில, தொழில, சுற்றுலாவில் அல்லது பொழுதுபோக்குக்காக இந்த சாகசம் அது மட்டும் இல்ல, இந்த பாலியல் வாழ்க்கையிலையும் உங்களுக்கு அந்த சாகச ரொம்ப பிடிக்கும், அந்த துணிச்சல் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பெரிய ஆணவனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பேரழகியாக இருந்தாலும் அசால்ட்டா டீல் பண்ணுவீங்க, ஈஸியா பேசி மடக்குவீங்க. ஆனா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பொறுமையை கொஞ்சம் அதிகமா எடுத்துப்பீங்க. பொறுமையா இருந்தாலும் கிடைக்கணும். ரொம்ப நிதானமா மூவ் பண்ணுவீங்க. அந்த இடத்துல உங்களோட புத்திய தெளிவா யூஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்ல, அந்த உணர்வுகள் வந்தாலே ரொம்ப என்ஜாய் பண்ணி இருப்பீங்க உங்களோட துணையோட. எப்போதுமே புதுசா முயற்சிக்க விரும்புறவங்க கும்பராசி நண்பர்களும் தோழிகளும். அப்ப அந்த இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கையில அந்த புதுமையை தேடக்கூடியவர்கள். அதனால உங்களோட துணைய சொர்க்கத்துக்கே அனுப்பி வைப்பீங்க. ஒருவரை பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க கொடுத்து வச்சவங்களா மாறி போவாங்க. இதுவல்லவா வாழ்க்கை, இத்தனை நாள் எங்க இருந்தனே, இத்தனை நாள் இந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்காம விட்டுட்டேனே அப்படின்லாம் நினைக்க வச்சிருவீங்க. ஏன்னா கும்பராசிக்கு பாலியல் ஆசை அதிகம் உண்டு. அந்த ஆசையை அப்படியே குறையாம துணைக்கு கொடுக்கக்கூடியவர்கள், துணையை ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள். அதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா பல தவறுகள் செஞ்சாலும் தப்பு இல்லை அப்படின்னு உங்க எண்ணத்துக்கு தோன்றும். குற்றம் செய்யறோமா, கோர்ட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அந்த குற்றத்தை செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், அதுக்கான ஒர்த்து அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ரொம்ப ஆர்வத்தை அதிகமா காட்டுவீங்க, தன்னிலை மறந்து ஆர்வத்தை காட்டுவீங்க. அது மாதிரியான கிரக அமைப்புகள் கும்பராசிக்கு அதிகம் உண்டு. துணை மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள். காதலுக்காகவோ அல்லது காமத்துக்காகவோ எதையுமே ஒதுக்கி வைக்க நீங்க தயங்க மாட்டீங்க. நேரம், காலம், உறவுகள், நண்பர்கள், நல்லது கெட்டது எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு இது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஏன்னா சுக்கிரன் ஆதிக்கத்தால் காமத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்கள். கிடைக்காத பலாபலத்துக்கு கிடைக்கிற கலாக்காயே மேல் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஜாதி, மதம், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், தகுதி, தராதரம்லாம் பார்க்க மாட்டீங்க. வயசு அதிகமாக இருந்தாலும் சரி, வயசு கம்மியாக இருந்தாலும் சரி, அனுபவிக்கணும். இது அதிகமாக அதிகமாக இங்கதான் சட்டத்துக்கு புறம்பான பல விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. எந்த வகையான இந்த காமமாக இருந்தாலும் ஓகே சொல்லிடுவீங்க. முயற்சி பண்ணி பார்த்துருவோமே அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணும்போது இங்கதான் உங்களுக்கு அவமானம், கோர்ட்டு கேஸு, தண்டனை,
தோஷங்கள் இதெல்லாமே உருவாக ஆரம்பிக்கும். வழக்கமாகவே கும்பராசிக்கு ரொம்ப கற்பனைகள் உண்டு இந்த விஷயத்தில். அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு அதை கற்பனையை நிஜத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எந்த நேரத்துலையும் எப்பொழுதுமே ஆசைப்படக்கூடியவர்கள். அதனால பல விஷயங்களை இழக்கிறவங்க கும்பராசி நண்பர்கள். தோல்வி, துரோகம், பொருள், பணம், வேலை, தொழில் இதெல்லாம் ஒரு நேரத்தில் இழந்து ஊரை விட்டு வெளியில போறது, தன்னை அழிச்சிக்கிறது, தன்னிலை மறந்து தற்கொலை செஞ்சுக்கிறது, இப்படி பல விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பை உருவாக்கிடும். காதலுக்காக பிறந்தவங்க யாருன்னு பார்த்தா கும்பராசி தான். காசு இல்லாம கூட, பொருள் இல்லாம கூட, உலகத்துல யாரும் இல்லாம கூட இருந்துருவீங்க. ஆனா அந்த காதல், காமம் இல்லாம இருக்கவே மாட்டீங்க. என்னடா இவ்வளவு தப்பா சொல்றீங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இல்லை அப்படின்னா சுக்கிரன் வலுவோடு இருக்கிறார், சனி பகவான் வலுவோடு இருக்கிறார், புதன் பகவான் புத்திக்கு சொந்தக்காரர், வலுப்பெற்று இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்றது மாதிரி விட இன்னும் கொடுமையானவங்க எல்லாம் இருக்காங்க இந்த உலகத்துல. கும்பராசியில எதையுமே மனசை விட்டு பேச உங்களுக்கு தோணாது. காதல் அப்படியே போய்கிட்டே வச்சிருப்பீங்க. அந்த காமத்தை அடைச்சே வச்சிருப்பீங்க. ஒரு சில இடத்துல அது முட்டி மோதி வெளில வந்துச்சுன்னா எதை வேணாலும் செய்யலாங்கிற எண்ணம் வந்துடும். உங்க கௌரவத்துக்கும் உங்க வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் பெரிய பங்கத்தை ஏற்படுத்தி காட்டிடும் அது. அதே நேரத்துல இதெல்லாம் எங்க பாதிக்கப்படும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னது மாதிரிதான், திருமணத்துக்கு அப்புறம் பல விஷயங்கள்ல நீங்க பாதிக்கப்படுவீங்க. குழந்தை பாக்கியம் ரொம்ப கஷ்டப்படுது. ஒருவேளை இளமை காலத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் சுதாரிப்பா இருங்க, சூதானமா இருங்க. இந்த ஹார்மோன்கள் செய்யற மாயம் தான் இதுக்கெல்லாம் காரணம். நவக்கிரகங்களுடைய அமர்வை பொறுத்து தான் நமக்கு இந்த உணர்வே ஏற்படும். அது குறைவாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். எல்லாருக்குமே இந்த உணர்வு உண்டு. இந்த காமம், பசி, தாகம், இந்த பால் உணர்வு, எண்ணம் எல்லாருக்குமே உண்டு, பொதுவானதுதான். அது மட்டும் இல்ல, ரொம்ப இன்றியமையாதது. இந்த உலகம் பிறக்கிறதுக்கே காரணம் அதுதான். ஆனா இதுல சில பேருக்கு அதிகமாகும் போதுதான் இங்க பிரச்சனையே. தன்னுடைய வாழ்வையும் அழிக்கிறது, தன்னுடைய துணையின் வாழ்வையும் அழிக்கிறது. யாரோ இங்கிருந்தோ வந்த துணைக்கும் துரோகம் செய்யறது. அப்ப எந்த கிரகம் எப்படி இருந்தா நம்ம அந்த கிரகத்துக்கான தோஷங்கள் ஏற்படும், அந்த கிரகம் நமக்கு பிரச்சனை கொடுக்கும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு மனசை தைரியமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். மனசு தடுமாறுது அப்படின்னா ஆன்மீக வழியில போயிடணும். காமம் அளவுக்கு மீறும் போது எல்லாத்தையும் இழக்கக்கூடிய வாய்ப்பு வந்துடும். பலமிழந்து இருக்கிற நிலையில சனி பகவான் விளையாண்டுருவார். தீய பலன்களை அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அவர் எங்க அவர் பையை அதிகமா தீர்த்துப்பாரு அப்படின்னா இங்கதான். இந்த மாதிரியான காலகட்டத்துலதான் சனி பகவான் சுக்கிரன் மீது பாய்கிறார். சுக்கிரன் யாரு? காதல், காமத்துக்கு அதிபதி. அவர் மீது பாயும் போது இவராவே உருவாக்குவார். சனி பகவானே என்ன செய்வாரு? அடுத்த பாலினத்தின் மீது ஈர்ப்பு வரவழைப்பார். கணவன் மனைவிக்கு மட்டும் துரோகம் பண்ணிக்க மாட்டாங்க, மனைவி கணவனுக்கு மட்டும் துரோகம் பண்ணிக்க மாட்டாங்க. தந்தையை ஏமாத்துற மகனாகவும் இருக்கலாம், திருமணம் வரைக்கும் காத்திருந்துட்டு மணவரையை விட்டு ஓடுற மணமகன் மணமகளாகவும் இருக்கலாம், சொத்தை பறிக்கக்கூடிய உறவுகளாகவும் இருக்கலாம், அண்ணன் தம்பியாகவும் இருக்கலாம். இப்படி ஏமாத்துறவங்க நிறைய விஷயத்துல இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணுவாங்க. ஏன் ஏமாத்த சொல்றாரு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கணும். அப்பதான் அவருடைய கர்மாவை தேய்க்கலாம். ஏதோ செஞ்ச தப்புக்கு மதி இறந்துட்டீங்க அப்படின்னா பல ஏமாற்று வேலையை, பல துரோகத்தை இந்த காலகட்டத்துல நீங்க செய்வீங்க. ஏன் இந்த காலகட்டத்துல காமத்துக்கு அடிமையாகிறோம் அப்படின்னா சுக்கிரன் மீது பாய்கிறார். அதுதான் சுக்கிரன் யாரு? இன்பத்துக்கு, சொகுசு வாழ்க்கைக்கு அதிபதி. 60 வயசானாலும் இந்த காலகட்டத்துல காதல் வரும். 75 வயசானாலும் வாய்ப்பு வந்தா காமம் வரும். ஆசை அடங்காது. நீங்க என்ன சொல்லலாம், எனக்கு 75 வயசு 65 வயசு அப்படின்னு. உங்கள் உடல்நிலையை பொறுத்து இருக்கு. ஆனா அதே நேரத்துல 75 வயசு ஆனாலும் இந்த காலகட்டத்துல இளமை திரும்ப வரும். யாரு வேணாலும் காதல் வலை விரிப்பார்கள். ஆனா நில பிரச்சனையும் கூடவே இருக்கும். அப்ப நடுத்தர வர்க்கத்தினர் கொஞ்சம் வயசானாலும் இதுல ஈடுபட முடியாது. இதே கோடீஸ்வரர்களால அவங்க நினைச்சது சாதிக்க முடியும். அப்ப இந்த காலகட்டத்துல தான் பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் இந்த செய்தியில சிக்கிக்கிறது. அடுத்த பெண்ணை ஏமாத்தின அதிகாரி, எம்பி, எம்எல்ஏ, அரசியல்வாதி அப்படின்னு இந்த காலகட்டத்துலதான் நிறைய பேர் நியூஸ்ல வருவாங்க இந்த செய்தியில். அப்ப என்ன பண்ணோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம மதிச்சுக்கணும். இதுக்கு இடமே கொடுக்க கூடாது. ஆண்கள் பெண்களை மதிக்கணும், பெண்கள் ஆண்களை மதிக்கணும். பெற்றவங்களுடைய பாசத்தை புரிஞ்சுக்கணும், அண்ணன் தம்பியோட பாசத்தை புரிஞ்சுக்கணும், அக்கா தங்கியோட பாசத்தை, நேசத்தை புரிஞ்சுக்கணும். அன்பை இந்த காலகட்டத்துல நம்ம பகிர்ந்துக்கணும். ஒவ்வொரு உறவும் இனிமையானது, அழகானது. நீங்க இந்த காலகட்டத்துல அந்த எண்ணங்கள் வரும்போது இப்படியான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கணும். இறைபக்தி இந்த காலகட்டத்துல வரணும். அப்ப இந்த சுக்கிரன் நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம், இவங்கெல்லாம் ஆண்கள்கிட்ட பேசினாலே கெட்ட பேர் வாங்குவீங்க. அது மாதிரி ஆண்கள் பெண்கள்கிட்ட பேசினாலே கெட்ட பேர் வாங்குவீங்க. அது பெண்கள் கூட இல்ல, ஏதோ ஒரு வயசானவங்களா கூட இருக்கலாம், அல்லது நடு வயதினரா கூட இருக்கலாம். யார்கிட்ட பேசினாலும் கெட்ட பேர் தான் வாங்கணும். பழகினாலும் கெட்ட பெயர் ஏற்படும். திருமணத்துக்கு முன்னாலேயும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும்
பல சோதனைகள் வரும். இப்ப நீங்க திருமணம் ஆகாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா காதல் செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, காதலி காதலன் கிடைக்கலனாலும் பல சோதனைகள் வரும், கெட்ட எண்ணங்கள் உருவாகும், உங்கள் கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அது. அதனால அதை சமாளிக்கக்கூடிய ஒரே வழி தெய்வ துணை தான், இறை வழிபாடு தான். இறை வழிபாட்டுல போயிட்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். நியூஸ் பேப்பர்ல வர வேண்டியதில்லை, ஊருக்கு அவமானப்பட வேண்டியதில்லை, ஊருக்கிட்ட நல்ல குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிரும். இந்த காலகட்டத்தெல்லாம் கடந்துட்டீங்க, இது மாதிரியான விஷயத்தெல்லாம் மீண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே பொதுவான பலன் தான். நல்லா புரிஞ்சுங்க. எல்லாருக்குமே இது ஒத்து வராது. இதை கேட்கிற எல்லாருமே எச்சரிக்கையோட இருங்க. அது மாதிரி 10ஆம் இடம் 7ஆம் இடம் நம்ம கட்டத்துல இருக்கிற இடங்கள் ரொம்ப முக்கியமானது. சபல புத்தி உருவாக்கக்கூடிய இடம் இந்த 7ஆம் இடம்லாம். நீச்சக்கரகம் இருந்துச்சு அப்படின்னா சபல புத்தி அதிகரிக்கும். நீச்சக்கரகம் இருக்கும்போது இந்த காலகட்டத்துல சனி சுக்கிரன் வரும்போது, இந்த பார்வை ஏற்படும் போது என்ன நடக்கும்? திருமணமான கணவரையோ மனைவியையோ விரும்பக்கூடிய அமைப்பு உருவாகும். அந்த தொடர்பு ஏற்படும், இயற்கையாவே அது ஏற்பட்டுரும். அதனால சனி மற்றும் சுக்கிரனுடைய இந்த பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்வை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே நேரத்துல சுக்கிர தோஷம் இருந்துச்சு அப்படின்னா, இங்க தோஷம் அப்படின்னா நமக்கு துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். இப்ப செவ்வாய் தோஷம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை வரும். புத்திர தோஷம் அப்படின்னா குழந்தை இருக்காது. ஆனா சுக்கிர தோஷம் என்ன நடக்கும் அப்படின்னா சுக காமத்தால் நம்ம அலக்கழிக்கப்படுவோம். கலத்திர தோஷம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மள ஒரு இடத்துல உட்காரவே விடாது. இது எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. வெளிப்படையா பேசுறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தோஷமும் ஒவ்வொரு விதம். ஆனா சுக்கிர தோஷம் வந்தா அப்படின்னா காமம் தலைக்கு ஏறும். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது, என்ன செய்ய போறோம் அப்படின்னு நமக்கே தெரியாது. யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கோம், எங்க பேசிட்டு இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்கோம், என்ன நடத்திக்கிட்டு இருக்கோம், என்ன நடந்துகிட்டு இருக்கு, எதுவுமே தெரியாம போயிடும் இந்த தோஷம். முக்கியமா லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தாலோ அல்லது சுக்கிரனுக்குரிய இடமாக இல்லாமல் இருந்து 7ஆம் வீட்டுல அது இருந்தாலோ அல்லது 3ஆம் வீட்டுல மறைஞ்சு இருந்தாலோ 12ஆம் வீட்டுல மறைஞ்சு இருந்தாலோ இந்த சுக்கிர தோஷம் உருவாகும். சுக்கிர தோஷம் உருவாச்சு அப்படின்னா பொருளாதாரத்துல ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு வேலையில ஒரு தெளிவு இருக்காது, தொழில லாபம் இருக்காது, தொழில ஈடுபடவே முடியாது. அதுக்கப்புறம் வறுமை, கடன், இதனால நம்ம குடும்பம் கொஞ்சம் பிரச்சனையில சிக்கும். தம்பதிகள்கிட்ட நெருக்கம் குறையும். குடும்ப வாழ்க்கையில பொருளாதாரம் பிரச்சனை அப்படின்னா குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை வரும். வாழ்க்கை துணையால மன நிம்மதி போகும். சில பேருக்கு இந்த காலகட்டத்துல திருமணமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். திருமணமே கூடி வரலாம், தேதி குறிச்சிருவாங்க, அந்த பொண்ணோ பையனோ வேற ஒரு பொண்ணை எடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனைல சிக்கிப்பாங்க. எப்பயோ செஞ்ச தப்பு, எப்பவோ செஞ்ச துரோகம் இப்ப அது வெளிப்படும். யாராவது போட்டு கொடுத்துருவாங்க அவங்கள்ட்ட, ஒரு பொண்ணு வீட்லயே பையன் வீட்லயே. அப்ப என்ன நடக்கும்? திருமணம் தடைபடும் இந்த காலகட்டத்துல. அப்ப இதெல்லாம் காரணம்னா சுக்கிர தோஷம். திருமணம் நடக்கலனாலும் பிரச்சனை, திருமணத்துக்கு பொண்ணு பையன் பார்த்தாலும் பிரச்சனை, முடிவானாலும் பிரச்சனை, திருமணம் நடந்தே இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையிலையும் பிரச்சனை. அப்ப சுக்கிர தோஷம் எப்படி உருவாகுது அப்படின்னா போன ஜென்மத்திலேயோ அல்லது இந்த ஜென்மத்திலேயோ யாருடைய சுகத்தையும் நம்ம கெடுத்தாலும் சரி, யாருடைய பொண்ணு பையன் அல்லது கணவன் மனைவிய பிரிச்சாலும் சரி, இல்லற வாழ்க்கையில புகுந்து நாசம் பண்ணாலும் சரி, அது மாதிரி ஒரு குடும்பத்துல உடல் நுழைஞ்சு கள்ள தொடர்பு ஏற்பட்டு அந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த தோஷம் எல்லாம் ஏற்படும். இந்த தோஷம் சும்மா இல்ல, யார் வாழ்க்கையை கெடுத்தாலும் நமக்கு சுக்கிர தோஷம் இப்ப கிடைக்கும் முன் ஜென்மத்துல. அதனாலதான் முன் ஜென்மம் அப்படிங்கறத தயவு செஞ்சு நம்புங்க. எதுவுமே தானா நடக்கிறது இல்ல, நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்குமான தண்டனைகள் தான். இந்த வாழ்க்கையில யாரையும் நம்ம கஷ்டப்படுத்தல, யாருக்கும் துரோகம் பண்ணலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எப்பவோ செஞ்ச முன் ஜென்ம வினைகள், முன்னோர்கள் செய்த பாவங்கள் இப்ப நமக்கு கிடைச்சி தொலையும். அது வேற வழியே இல்ல, அனுபவிச்சுதான் ஆகணும். அதனாலதான் சொல்றேன், இளமை பருவத்திலேயே நேர்மையா இருக்கணும், திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் நேர்மையா இருக்கணும். ஒரு நண்பனுக்குள்ளார பேசிட்டு இருக்காங்க, ஒரு நல்ல நண்பன் ஒரு கெட்ட நண்பன். அவன் சொல்றான், இந்த மாதிரி அவருடைய கணவனுக்கு தெரியாம அவருடைய மனைவியை நான் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு இந்த நண்பன் சொல்றான், டேய் உன்னுடைய சாவி அந்த வீட்டு பூட்டுக்கு பொருந்தது மாதிரி அவங்களுடைய சாவி உன் வீட்டு பூட்டுக்கு பொருந்துண்டா. அப்ப ரெண்டும் ஒண்ணு தானே, ஒரே பூட்டா இருந்தா மட்டும் தானே இந்த சாவி அங்கேயும் பொருந்தது. அப்ப அவனுக்கு அந்த நண்பனுக்கு தலையில அடிச்ச மாதிரி இருந்தது ஆணியால. அன்னையில இருந்து அந்த உறவை விட்டுட்டான். இதெல்லாம் உண்மையா நடந்த விஷயம், நான் கேள்விப்பட்ட விஷயம். அதனால இது தோஷமாக நமக்கு மாறும். எந்த தப்பு செஞ்சாலும் தோஷமா நமக்கு மாறும். இந்த தோஷங்கள்லாம் நீக்கணும் அப்படின்னா இறைவனுடைய அருள் மட்டும்தான் அது முடியும். இறைவனுக்கான பரிகாரங்கள் மட்டும்தான் அது முடியும். வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஓரையில மகாலட்சுமியை வழிபடுங்க. அது மாதிரி வெள்ளிக்கிழமையில சக்கர பொங்கல் படைச்சு குலதெய்வத்தை வழிபடுங்க. சிவ வழிபாடு வெள்ளிக்கிழமையில ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்கிரனுக்குரிய நாள். சுக்கிர ஓரையில சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில லட்சுமி குபேர பூஜை செய்யலாம். அது மாதிரி வெள்ளிக்கிழமையில வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி படத்தை அலங்கரிச்சு நெய் தீபம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம் இதெல்லாம் பாராயணம் செய்யுங்க. பால் பாயசம் நைவேத்தியம் செஞ்சு வணங்குங்க. இதெல்லாம் செஞ்சுட்டா அந்த பாவங்கள்லாம் நீங்கிடுமா அப்படின்னா பாவங்கள் குறையும்.
சுத்தமா நீங்காது. ஏதோ ஒரு விதத்துல பெருசா அனுபவிக்க வேண்டியது சின்னதா அனுபவிப்பீங்க. உங்க குடும்பம் பிரியக்கூடிய பெரிய கஷ்டங்கள் வருது, துன்பங்கள் வருது அப்படின்னா பிரியாம குடும்பத்துக்குள்ளார ஒரு பிரச்சனை பூகம்பம் வெடிச்சு அப்புறம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. அப்படியான அமைப்பை இந்த பரிகாரங்கள் கொடுக்கும். பரிகாரங்கள் இல்லாம நம்ம வாழ்க்கையில இந்த பாவங்களை எல்லாம் கழிக்க முடியாது. அதே நேரத்துல பாவத்துக்கான பிராயச்சித்தம் நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய மன்னிப்பு கேட்கணும். இதுக்கு மேல அந்த தவறை நான் செய்ய மாட்டேன் முடிவெடுத்துடணும். இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே பரிகாரங்கள் செய்யக்கூடாது, கோவிலுக்கு போக கூடாது, குலதெய்வத்தெல்லாம் வணங்க கூடாது. இன்னும் கோபங்கள் அதிகரிக்கும். சீண்டி விட்டது மாதிரி அங்க தூய்மையான உள்ளத்தோட உண்மையான வருத்தத்தோட மனமுருகி அழுதுகிட்டே போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள் பாவ கணக்கு, அதனால கிடைக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நோய்கள் எல்லாமே குறையும். நல்வாழ்க்கை வாழ்வேன், யாருக்கும் நம்ம துரோகம் செய்ய மாட்டேன், எந்த ஒரு ஆணையோ எந்த ஒரு பெண்ணையோ ஏறெடுத்து பார்க்க மாட்டேன், என்னுடைய மனைவி என்னுடைய கணவன், இதை தவிர யார் முகத்திலையும் கெட்ட எண்ணத்தோட முழிக்க மாட்டேன். இந்த ஒரு சத்திய வார்த்தை, சத்திய வாக்கு பரிகாரங்கள் செய்யறதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு எல்லாமே காரணம் சனி பகவான் தான். சனி பகவானுக்கு என்னென்ன பரிகாரங்கள் போன வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பரிகாரத்தை முடிஞ்சா இப்பவும் நீங்க செய்யலாம். அப்ப ஒருத்தர் 7ஆம் பார்வையால் பாத்துக்கிறதுனால இந்த சனி சுக்கிரன் பார்வை இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அப்படின்னு இப்ப நீங்க புரிஞ்சிருப்பீங்க. இது எவ்வளவு முக்கியமான வீடியோ நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. கோபத்தோட உள்ற வந்தாலும் இது தேவையான வீடியோ அப்படின்னு இப்ப புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல இதை நல்லதா பயன்படுத்திக்கிறதுக்கும் அல்லது அலட்சியப்படுத்துறதும் உங்க கையில இருக்கு. அப்ப இதோட இந்த பார்வை பலன் முடிஞ்சா அப்படின்னா முடியல, இன்னும் இருக்கு. எந்த அளவுக்கு இத பத்தி நம்ம முழுசா பேச முடியுமோ நிறைய பேசுவோம். இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுல தப்பே இல்லை அப்படிங்கிறது என்னோட எண்ணம். பல குடும்பங்கள் இதுல இருந்து மீள நாமளும் ஒரு காரணமா இருக்கோம் அப்படின்னா நான் எத்தனை வீடியோ போட்டாலும் அந்த பாக்கியத்தை நான் தேடிப்பேன். அடுத்தது 2ஆம் பாகத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.